நயனிகா பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு ரொம்ப போகிறதே இல்லை. பக்கத்தில் தான் வீடு, ஆனால் பெருசாக போகவே முடியறதில்ல. அம்மா இப்போ என் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் அம்மா வீடை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். அதுலேயும் இந்த செடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய செடி போயிடுச்சு. இருந்தாலும் அப்போ அம்மா வச்ச செடி நிறைய இன்னுமே இருக்குது. முக்கியமாக மல்லி செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. இருந்தாலும் ஃபர்டிலைசர்லாம் போடாததுனால அவ்வளோவா க்ரோத் இல்லை. நான் இப்போ புதுசாக பார்த்தது இந்த கரும்பு செடி தான். நல்லா வந்திருந்தது கரும்பு கூட. அடுத்தது இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி, அதுவுமே இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது, நிறைய செடியை காணுமேன்னு சொல்லிட்டு. முக்கியமாக நிறைய ரோஸ் செடி அம்மா வச்சுருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த இடம் பழைய மாதிரி ஆகிடும். ஈவினிங் அப்படியே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க கடையில் காய் வாங்கலான்னு போயிருந்தோம். வீக்கெண்ட், அதுவும் ஈவினிங் வேறையா, காய் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நல்லா இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். லஞ்ச் அண்ட் டின்னருக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம்.